இருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் எழுந்துள்ளினார். உடையவரை சேவித்து நின்னார். அங்கே செய்தி என்ன என்று உடையவர் கேட்டார். ரொம்ப நாளாச்சே, பிறந்தகத்தை விட்டு வந்த பெண் தன் புக்ககத்தில் இருக்கிறவ பிறந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் சௌக்கியமானு கேட்க மாட்டாளா? அதை போல ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத சுவாமி விசாரித்தார். அப்பதான் கூரத்தாழ்வான் கண்ணிழந்தார்ங்கிற சரித்திரமே தெரிய வந்தது. ஏன்னா நம்ம கடைசியில விட்டுட்டு வந்திருக்கிறது, ஆழ்வான் காஷாயத்தை சாத்தின்றார், கிருமிகண்ட சோழனுடைய அரண்மனைக்கு போனார், ராமானுஜர் மேற்கு நோக்கி வந்துட்டார், காஷாயத்தை கலந்து வெள்ளை சாத்தின்றாருங்கிற அளவுக்கு பார்த்திருக்கோம். அப்ப கூரத்தாழ்வானுக்கு என்ன நடந்தது தெரியணுமே. ஸ்ரீ வைஷ்ணவரும் கோயிலில் நின்றும் கூரத்தாழ்வானையும் பெரிய நம்பியும் ராஜமனுஷர் அழைத்து கொண்டு போய் சோழன் முன்னே விட, ராஜமனுஷர்கள்லாம் தேவரீரை தேடின்னு வந்தா, நீர் இருக்கல, அதனால கூரத்தாழ்வானை அழைத்து கொண்டு போய் சைவ மன்னவன் வாயிலே விட, சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை என்று எழுதி கையெழுத்திடச் சொன்னான் அரசன். அது எப்படி? இத்தனை வேத வாக்கியங்கள் நாராயணனே பரதெய்வம்னு சொல்லச்சே நான் எப்படி சிவனே பரதெய்வம்னு எழுதுவேன் என்று பல வேத வாக்கியங்களை எடுத்து வாதம் பண்ண பார்த்திருக்கார் கூரத்தாழ்வான். அதெல்லாத்தையும் ஒண்ணு மனசமாதானம் அடையல. எப்படியாவது நீர் கழுத்து போடும், அதற்காகத்தான் அவன் கூண்டு வந்தோம். அவரை கூரத்தாழ்வான் அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருக்கிறது ராமானுஜர் வந்திருக்கிறதாக நினைத்து கொண்டு கழுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவரும் எத்தனையோ சொல்லி பார்த்தார். அப்ப ஏகா பிராசீரத் பாதமன்யா பிரக்ஷாளயன்னு முதா அபரஹ அதிகரன் மூர்த்னா கோதி கஸ்தேஷு கண்யதாம். அப்போது கூரத்தாழ்வான் ஒரு பிரத்யட்ச சரித்திரம் சொல்லி பார்க்கிறார். திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தார். ஒரு திருவடியாலே சத்தியலோகத்தை அடைய பிரம்மா கமண்டலு தீர்த்தத்தால கழுவினார். ஒரு தெய்வம் திருவடியை நீட்டின் இருக்கு, ஒரு தெய்வம் திருவடியை கழுவுறது, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை இன்னொரு தெய்வம் தலையால தாங்கிறது. இதுக்கப்புறம் நீ எதுக்கு யார் பரதேவத்தைன்னு விசாரம் பண்ணிட்டு இருக்காய் என்று கேட்டு பார்த்தா அவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. அதில்லை, இதோ ஓலைச்சுவடி, இதில் சிவாத் பரதரம் நாஸ்தின்னு எழுதியிருக்கேன், சிவனை காட்டிலும் மேம்பட்டவர் இல்லைன்னு. இப்ப கழுத்து போட்டுறா இல்லையானால் சரி, இவனிடத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை என் ஓலைச்சுவடியை வாங்கினார். துரோணமஸ்தி ததப்பரம் என்று எழுதிவிட்டார். சிவனுக்கு மேம்பட தெய்வம் இல்லைன்னா அதுக்கு மேல துரோணம் இருக்கேன்னார். துரோணம்னு ஒரு தெய்வமான உங்களுக்கு தோணும். இது குருணி பதக்கு ரெண்டு அளவு, ஒரு அளவு சின்ன அளவு, ஒரு அரைப்படி காப்படி முக்காப்படின்னு சொல்லலையா, அது போல குருணின்னு ஒண்ணு பதக்குன்னு ஒண்ணு. இது இருக்கே சிவம் இருக்கேன்னா அது ஒரு அளவு, துரோணம்னா இன்னொரு அளவு. அரைப்படிதான் இருக்கிறதுலயே பெருசுன்னு எழுதி கழுத்து போட்டுன்னா ஒரு படி அதுக்கு மேல இருக்கேன்னு எழுதினேன்னா அதை போலத்தான் இவர் எழுதினா இருப்போம். சிவாத் பரதரம் நாஸ்தின்னு சொன்னா துரோணமஸ்தி ததப்பரம், அதுக்கு மேல துரோணம் இருக்கேன்னு எழுத கோவந்துடுத்த அரசனுக்கு. இவா ரெண்டு பேருடைய கண்ணையும் பிடுங்கி புகடுங்கள் என்று ஆணையிட்டான். ராஜசேவகர்கள் கண்ணை பிடுங்க வரும்போது கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், நீ என்ன அபக்தன் அபாகவதன் நம் கண்ணை தொட, நாமே நம் கண்ணை பிடுங்கி போடுவோம் என்று பின்பு ராஜமனுஷர்களும் பிடித்து கொண்டு போய் அவன் சொன்னா போலே செய்து படை வீட்டில் நின்றும் புறப்பட விட, ஆழ்வானும் நம் தரிசனத்துக்கு தரிசனம் கொடுக்க பெற்றோமே என்று பிரீதராயிருக்க, நம் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தன் தரிசனத்துக்காக ராமானுஜ தரிசனத்துக்காக நம் தரிசனமாகிற கண்ணையே கொடுக்க பெற்றோமே. தரிசனம்னா ராமானுஜ தரிசனம், தரிசனம்னா கண்ணு. அப்ப தரிசனத்தை காப்பாற்ற தரிசனத்தையே கொடுத்தோம் என்று போற பிரீதராய். ஆனால் பெரிய நம்பிகள் வயோவிருத்தரொல்லியோ கண்ணு பிடுங்கப்பட்டவுடன் அவரால் தாங்க முடியாமல் போயிற்று. இருவருமாக ரத்தம் சொட்ட திருவரங்கத்தை நோக்கி நடக்கிறார்கள். அப்போது வழியில் வேதனை பொறுக்க மாட்டாமல் ஆங்கே ஒரு கொல்லை தலைமாட்டிலே ஆழ்வான் மடியிலே திருமுடியும் அத்துடாய் மடியிலே திருவடிகளுமாய் இழைத்து கண் வளர்ந்தருள. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா ஸ்ரீரங்கம் வந்துடும். ஆனா பெரிய நம்பிகளால நடக்க முடியாமல் அங்கேயே சரிஞ்சு விட்டார். ஆழ்வானிடத்திலே திருமுடி, ஆழ்வானுடைய மடியிலே திருமுடியை வைத்தார். அத்துழாயவருடைய குமாரத்தி மடியிலே திருவடிகளை வைத்தார். கிட்டத்தட்ட பிராணம் போற தருணம். கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், 4-8 அடி கொஞ்சம் கட்டப்பட்டு நடந்து ஸ்ரீரங்கத்துல போய் பிராணனை விட்டுட்டால் தேசோயம் சர்வகாம துக்கு, அந்த க்ஷேத்திரத்துல பிராணனை விட்டால் இதம் ஹிரங்கம் தெஜதாமி ஹங்கம் புனர்னச்சாங்கம் எதிச்சாங்கமேதின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் ரங்கநாத அஷ்டகத்துல சாதிக்கிறார். இங்கே யார் ஒருத்தன் சரீரத்தை துறக்கிறானோ அவன் திரும்ப பிறப்பதில்லை. பெரிய நம்பிகளே அங்க போய் பிராணத்தியாகம் பண்ணலாம். நம்பிகள் சொன்னார், எப்ப இதை நீர் சொல்லிட்டீரோ இனிமே இந்த இடத்தை விட்டு நான் போகவே இல்லை, இங்கேயே தான் என் பிராணம் போகணும். ஏன் அப்படி சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு போனா நம்மளே எல்லாரும் வீடு வாங்கி வச்சு 50 வயசுக்கு மேல போய் ஸ்ரீரங்கத்துல வாழலாம், அப்படியே அங்கேயே இருந்துட்டோம்னா மரவத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுன்னு போயிட்டு இருக்கோமோ இல்லையோ. அவ்வளவு சுலபம் இல்லை. இருக்கிறபடிக்கு இருந்தா தான் போக முடியுமே தவிர ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டோங்கிறதுக்காக புறப்பட முடியுமா? அப்ப ஏன் பெரிய நம்பிகள் போக மறுக்கிறார் தெரியுமோ? நான் அங்கிருந்து போய் உயிரை விட்டேன்னா 7 தடவை என்ன தெரியுமா எழுதி வச்சிருவா. பெரிய நம்பிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஸ்ரீரங்கத்திலே பிராணனை விட்டால் மோட்சம் உறுதி. அப்ப ஸ்ரீரங்க வாசமும் ஸ்ரீரங்கத்தில் இறத்தலும் மோட்சத்துக்கு உபாயம் நாளை ஒருத்தர் சொல்லலாம்.
திருமாலின் திருவடிகள் உபாயமாகுமே தவிர ஸ்ரீ ரங்கநாதன் உபாயம் ஸ்ரீரங்கவாசமோ பிராணத்தியாகமோ உபாயமாக மாட்டாது. எங்கு போனாலும் அதே பரமபதம் தான். அது காட்டில் போவோம், மலையில் போவோம், கட்டில் போவோம், நாட்டில் போவோம். இந்த இடம் அந்த இடங்கிறது இல்லை. பகல்ல போனாலும் ராத்திரியில போனாலும், கல்யாணம் ஆனவா போகாதவா ஆனவா போனாலும் ஆகாதவா போனாலும், குழந்தை இருக்கிறவா போனாலும் குழந்தை இல்லாதவா போனாலும், சுமங்கலியாக போனாலும் அம்மா அல்லாமல் போனாலும், எப்படி போனாலும் அதே ஸ்ரீவைகுண்டம் உறுதி. இது ஆணல்ல, பெண்ணல்ல, பிராமணன் அல்ல, அப்பிராமணன் அல்ல, எந்த வித்தியாசமும் பெருமான் பார்க்கறது இல்லைங்கிறத ஊருக்கு புரிய வைக்கணும் இல்லையோ. அதற்காக பெரிய நம்பிகள் அங்கேயே தன் திருமேனியை தியஜித்தார். தன் ஆச்சாரியனான ஆளவந்தாருடைய திருவடிகளை நினைத்து கொண்டு அந்த நடுக்காட்டிலேயே பரமதத்தை நோக்கி நடந்தார்ங்கிறது பெரிய நம்பிகளுடைய சரித்திரம் முற்று பெறுகிறது. அங்கே கோயிலேற போக வேண்டி செல்லையோ என்று சங்கிப்பார்கள் என்று அருளி செய்து ஆளவந்தார் திருவடிகளை தியானித்துக் கொண்டு அங்கே திருநாட்டுக்கு எழுந்துருடினார். ஆகையால் பிரபன்னனுக்கு அந்திம தேச நியத்தி இல்லை என்றபடி இந்த ஒரு வரி இவா எழுதுற வரி. இப்போ ஆகையாலே சரணாகதனுக்கு அந்திம தேச நியமம் இல்லை. இந்த இடத்துல பிராணனை விட்டாத்தான் மோட்சம் போவான்கிற நிர்பந்தம் இல்லைங்கிறார். எங்கு விட்டாலும் பெருமான் திருவடி முக்தி கொடுக்க போகிறதே தவிர நாம் செய்யும் ஏதும் அல்ல. மேல நஞ்சியர் சரித்திரம் பார்க்க போறோம். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கார். நஞ்சியர் அவரை பார்த்துட்டு போலாங்கிறதுக்காக வந்திருக்கார். ஏதானும் கடைசி நாள்ல அடி எனக்கு இருக்கிற சந்தேகத்தை சுவாமி போய்க்கு கொடுக்கணும். நான் எத்தனையோ விஷயத்தை விட சொன்னீர், எல்லாத்தையும் விட்டேன். பெருமாள் திருவடியை பற்ற சொன்னீர், பற்றினேன். இந்த விட்டதெல்லாம் உபாயமா, பற்றினது உபாயமா, விடுக உபாயமா, பற்றுக உபாயமா தெரியலையே என்னார். நஞ்சியர் சிரிச்சுட்டே சொன்னார், இப்படியே பேசிட்டு இருக்கியே, விடுகையும் உபாயம் அல்ல, பற்றுகையும் உபாயம் அல்ல, விடுவித்து பற்றுவித்து அவனே உபாயம்னு புரிஞ்சுக்க மாட்டாயா? திரும்ப திரும்ப நீ விட்டது உபாயமா, நீ பற்றினது உபாயமானு கேட்கிறே தவிர நீ செய்வது உபாயமாகாது. பெருமான் தான் உபாயமாவான்கிறதுலே பூர்வர்களுக்கு இருந்த அசைக்க மாட்டாத நம்பிக்கை. அதைத்தான் பெரிய நம்பிகள் வெளிப்படுத்தினார். இப்ப கூட உதவறதுக்கு கூட ஆரும் இல்லை. யார் இப்ப சம்ஸ்காரம் பண்றது? தனித்துன்னா திருமேனியோடு இருக்கார், சரம விமல திருமேனி, ஆறும் கூட அதிகாரிகள் இல்லை. எப்படி பண்ண போறோன்னு கூறத்தாழ்வான் யோசிச்சுருக்கார். அப்போது ஒரு சிலர் ஆரெல்லாம் அநாத பிரேதமோ அவளுக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்காக இருக்கிறவா, அவர்கள் அங்க வந்து இது அநாத பிரேதமா, நாங்க உதவுறோம் அப்படின்னு சொன்ன உடனே வாரும் மாணிகாள், ஸ்ரீவைஷ்ணவர்களுக்குள்ளே அநாதன் என்று ஒருத்தரை கண்டுபிடித்து சொல்லும் பார்ப்போம். அப்படி யாரும் கிடையாது. எப்ப நம்பி ராமானுஷரை நாதனாக, அரங்கநாதனை நாதனாக அடைந்தோமோ அநாதர்கள் கிடையாது. எவ்வளவு உறுதி பாருங்க. அந்த சுவாமி சொல்றார், அநாதன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எப்ப ஸ்ரீநாதனாய் லக்ஷ்மிநாதன் ஸ்ரீநாதன் இல்லையோ, நாதத்வாரக்காரில் எழுந்துருக்கார் ஸ்ரீநாத் ஜி, ஸ்ரீநாத் ஜீன்வா. ராஜஸ்தானுக்கு போனோம்னா ரொம்ப ஆச்சரியமா வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தின்படி புஷ்டி மார்க்கம்னு சொல்றோம். அந்த சம்பிரதாயத்தின்படி மீராபாயாலேயே ரொம்ப பெருமை பெற்ற அவளை சேர்த்துக்கிறதுக்காக கதவே சாத்தி விட்டார் அந்த பெருமாள். அவ வந்தாத்தான் கதவையே திறப்பேன்னார். அப்படிப்பட்ட ஸ்ரீநாத்ஜி எப்ப ஸ்ரீநாதன் இருக்காரோ அப்ப நமக்கு என்ன நாதனுக்கு குறைச்சல்? ஸ்ரீ ரங்கநாத மமநாதன்னு கத்தியத்திரயத்தில் ராமானுஜரே சாதிக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நாள் அநாத பிரேத்தம் கிடைக்க போறதில்லை. ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாரும் சநாதர்கள், ஒத்தரும் அநாதர்கள் கிடையாது என்று கூறத்தாழ்வான் அவர்களை விலக்கிவிட்டு தானே கைங்கிரத்தை முடித்தார்னு சரித்திரம். அங்கே இவருக்கு அப்படி பண்ணக்கடவோம் என்று சம்ஸ்காரம் செய்வதாக உத்தியோகிக்க ஆழ்வானும் அத்தியவசாயம் குலையாமல் வாருங்கோள் மாணிகாள், ஈஸ்வரனும் ஈஸ்வர விபூதியன் வைஷ்ணவனுக்கு கிஞ்சித் கரிக்க இருக்க வைஷ்ணவனுமாய் அறவையுமாய் இருப்பானே நீங்கள் எங்கே தேடுவதிகோள்? வைஷ்ணவனா இருந்து அநாதனா இருக்கிறதுக்கு நீங்க ஆள் தேடினாலும் கிடைக்க மாட்டா. எல்லாரும் பெருமான நாதனாக கொண்டவர்கள் என்னவர்களை விலக்கி விட்டார். கூறத்தாழ்வானும் பெரிய நம்பியை போலே அடியேனுக்கும் இந்த சரீரம் போயித்தில்லையே, அவர் சட்டென்று சரீரத்தை திறந்து விட்டார். நமக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. எப்போது வைகுந்தன் என்பானோர் தோணி பெறாது உடல்கின்றேன், வைகுந்தத்தை எப்ப அடைவேனோ பாக்கியம் கிட்டுமோன்னு அழுது கொண்டே திரும்ப ஊருக்கு வந்தார். கேட்பார் சிவசுடு வார்த்தை கேட்டு ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. இந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டு பெரிய நம்பிகளை இழந்தோம். அவர் ஆச்சாரியனாச்சே, பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன். நம்ம நேர் ஆச்சாரியனை திருமந்திர உபதேசித்த ஆச்சாரியனை இழந்தோம். நமக்கு அத்தனை உறுதுணையாயிருந்த கூறத்தாழ்வானுக்கு கண்ணு போயித்து இந்த ரெண்டையும் தாங்கிக் கொண்டு நானே இன்னும் மேலக்கோட்டையில் அமர்ந்திருக்கிறேன் என்று ராமானுஷர் மிகவும் துக்கப்பட்டு அறையோ ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலேன்னு கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. இப்படியா கண்ணபிரான் செய்வார்? அரவணமேல் பேராய காட்பட்ட பகவான், அரவணமேல் தூள் கொண்ட மாயனே, இது தகுமா, இது முறையா என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க
இப்படியே அங்கே ஆழ்வானால் திருமேனியுடன் இருக்க பெற்றோமே, நல்ல வேளை கூறத்தாழ்வான் ஆவதையாவது உயிரோடு பெற பெற்றோமே என்று எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி கொண்டு பெரிய நம்பிகளுக்கு ஸ்ரீசூர்ண பரிபாலனம் நடத்தி திருவத்தியனமும் நடத்தினார்கள். அங்க ஆச்சாரியனுக்கு பண்ண முடியாத அத்தியன சாத்த கர்மங்களை எல்லாம் இந்த இடத்துல சுவாமி நடத்தி விட்டார். ஆழ்வானுக்கு திருக்கண் போச்சுதே என்று வியாக்குல ஹிருதயராய் மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டானை ஆழ்வானையும் ஆராய்ந்து அங்குள்ள விசேஷங்களையும் அறிந்து வாரும் என்று கோயிலுக்கு போகவிட்டு பூர்வம் போலே வியாக்கியானித்துக் கொண்டு எழுந்துள்ளிருந்தார். மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டான் சுவாமியினுடைய சச்சிஷ்யர், நீர் போய் கோவில்ல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சுன்னு வாரும். ஏன்னா வந்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர் இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு அவர் ஓஞ்சி விட்டார். இனிமே என்ன நடந்திருக்குன்னு போய் பார்த்துன்னு வாரும்னு சொல்லி மேல்கோட்டையிலே சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். எத்தனையோ கிராமமாக சென்றார். அங்கிருக்கிற மொத்த பேரையும் திருத்தினார். இன்னைக்கு கன்னட பாஷையிலே ராமானுஜரை பத்தி எத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்கு தெரியுமோ? அவரை பத்தின பிள்ளைத்தமிழ்கள், ஊசல், தாலாட்டு, விளையாட்டு, அம்மானே என்று எத்தனையோ கன்னட பாஷையில அவரை பத்தி தான். எந்த கிராமத்துக்கு போனாலும் எதிராஜர் ராமானுஜர்னு பேர் வச்சிருப்பா. அதுக்கு மேல என்னன்னு கேட்டா அவளுக்கு தெரியாது. ஆனா கிராமமா பாட்டு கூத்து மட்டும் நடக்கும். எப்ப ராமானுஜ ஜெயந்தியோ அப்ப ஒரு கிராமத்திலும் பஜனை நடக்கும். ஏதோ கன்னடத்துல ராமானுஜரை பத்தி அவ்வளவு ஆச்சரியமா பாசுரம் பாடுவா. நம்ம கேட்டாலே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆனா என்ன ஏதுன்னு அவளுக்கு விஷயம் தெரியாது. ராமானுஜர் இங்க வந்தார், எங்க எல்லாரையும் திருத்தினார். அது ஒண்ணுதான் இன்னி வரைக்கும் அவர்கள் அறிந்தது. ராமானுஜர் அங்கே பஞ்சநாராயண பிரதிஷ்டை செய்தார். திருநாராயணபுரத்து பெருமாள் திருநாராயணன், மற்ற இடத்துல கழைக்காட்டில் கீர்த்தி நாராயணன், தொண்டனூரிலே லக்ஷ்மி நாராயணன், கதக்குங்கிற இடத்திலே வீரநாராயணன், விஜயாபுரத்திலே விஜயநாராயணன், வேலூரிலே கேசவ நாராயணன் என்ற 5 இடத்திலும் 5 நாராயணர்களை பிரதிஷ்டை பண்ணினார். மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டான் அதி வேகமாக ஸ்ரீரங்கத்தை நோக்கி எழுந்துள்ளுகிறார். இது ஓர்புறம் இருக்க, அடுத்தது திருக்கோட்டியூர் நம்பியினுடைய கதை என்ன ஆயிற்று, பெரிய திருமல நம்பிகள் என்ன நடத்தினார் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோட்டியூர் நம்பியை அந்திம திசையிலே தேவரியர் திருவுள்ளத்தில் நினைக்கிருக்கிற நினைவு எது? திருக்கோட்டியூர் நம்பிக்கு கடைசி தசை. பெரிய நம்பிகள் புறப்பட்டுட்டார். திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு அந்திம தேசை. அப்ப சிஷ்யர்கள் அவரிடத்தில் போய், இப்போ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீர்னா, எங்கோ கடற்கரையில் ஒரு புறா ராமனுடைய திருவுள்ளத்தை நொந்து போக வச்சதே, அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். புறா கதையை சொல்லித்தான் சுக்ரீவனையே ஒத்துக்கு வச்சார் ராமன். 2 புறா இருந்தது, அதுல ஓர் புறா அடித்து வீழ்த்தப்பட்டது. அந்த வேடனே திரும்பி வந்தான். அதிலே விரைகடை வெந்தி மூட்டி தன்னையே அவனுக்கு உணவாக கொடுத்தது புறா. அந்த புறா பண்ண காரியத்தையானு என்ன பண்ண விடு என்று சொல்லித்தான் சுக்ரீவனை மனசை மாத்தினார். அப்ப ராமனுடைய திருவுள்ளத்தை ஒரு புறா எவ்வளவு தூரம் நொந்து போக வச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சரணாகத்தன ராமன் ஒரு நாளும் கைவிட்டுட மாட்டான்னு அர்த்தம். விபீஷணனை கைவிட மாட்டேன்னு பிடிவாதமா ராமன் சாதிக்கிறார். சுக்ரீவன் விட்டுடணுங்கிறான். அப்பதான் இந்த புறா கதையை சொல்லி, புறாவே வேடனை கைவிடலையே, சுக்ரீவா என்ன போய் விபீஷணனை கைவிட சொல்றியே, சரணாகதனை ஒரு நாளும் கைவிட்டுடக் கூடாது என்று ராமன் அப்போது சொன்னார். திருக்கூட்டியூர் நம்பிகளுக்கு இப்ப நம்பிக்கை என்ன? இப்போ ராமன் அப்படி கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறபடியால் நமக்கும் முக்தி அவசியம் அளிப்பார். அந்த நம்பிக்கையோட புறப்பட்டார். அவருடைய திருநக்ஷத்திரம் வைகாசி மாசத்து ரோகிணி நட்சத்திரம். அதே போல திருமாலையாண்டான் நட்சத்திரம் மாசியில் மக நட்சத்திரம். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் நட்சத்திரம் வைகாசியில் கேட்டை. பெரிய திருமல நம்பி திருநக்ஷத்திரம் சித்திரையில் சுவாதி. திருக்கச்சி நம்பி திருநக்ஷத்திரம் மாசியில் மிருகசீரிஷம். இப்படியாய் இவர்களுடைய சரித்திரமெல்லாம் முற்று பெற்றது. காலம் அதிவேகமாக ஓடுகிறது. காலச்சக்கரம் சுழல்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல காலச்சக்கரம் சுழல்கிறது. மாறொன்னில்லா மாருதி சிறியாண்டான் மேலக்கோட்டையிலேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை அடைகிறார். என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறார். சிறியாண்டான் துரித்து பயணகதியிலே கோயிலிலே சென்று கூரத்தாழ்வானை சேவித்து, அதற்குள் கிருமிகண்ட சோழனை பத்தி என்னன்னு தெரிஞ்சுன்னு வரதுக்கு தானே வந்தார். அவனை கூரத்தாழ்வானை சேவித்த ஆழ்வானும் சிறியாண்டானை கண்டு உடையவரை சேவித்தா போலே சந்துஷ்டராய், உடையவர் செய்தருளுகிறபடி என் கூரத்தாழ்வான் சிறியாண்டான் இடத்துல பிரார்த்திக்கிறார். உடையவருடைய சரித்திரம் என்னாச்சு, இங்கேருந்து மேற்கு நோக்கி போனாரே, திருநாராயணபுரத்தில் இருக்காரா, என்ன நடந்ததுன்னு கேட்க, இங்குத்தை விசனமெல்லாம் விஸ்தரமாக விவரித்து சொல்ல கேட்டு ஆனந்தித்து ஆண்டானும் உடையவர் ஆச்சாரிய விஸ்ரேஷ அசகிஷ்ணுவாய் தேவரீருக்கு திருக்கண் போச்சுதே என்று மிகவும் ஆர்த்தராய் அடியேனை ஆராய்ந்து வர விட்டருடினார். உமக்கு கண்ணு போடுத்துங்கிற செய்தி உடையவரை எட்டித்து தன் சிஷ்யனுக்கு கண் போடுத்தே, இவ்வளவு சமமா நம்மோட கூட இருந்தவருக்கு போடுத்தே ரொம்ப வருத்தப்பட்டார். என்னன்னு பார்த்துன்னு வர்றதுக்கு தான் என்ன அனுப்பிச்சார் என்ன சிறியாண்டான் கூற, உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயரான தாம் சுகமே இருக்க பெறில் இவ்விபத்து அடியேன் கண்ணழிவு மாத்திரமே கொண்டு போக பெற்றது. என்ன எடுத்து போய் என் கண்ணு போனதுனாலே லோகத்துக்கு கண் அவர்,
அந்த கண்ணு சுரட்சிதமா இருந்துடுத்துனா இந்த கண் இருந்தால் என்ன, இந்த கண் இல்லாவிட்டால் என்ன, இது வைத்து லோகத்துக்கு ஒண்ணு வாழ்க்கை இல்லையே. ராமானுஜன்னா உலகத்துக்கே கண். நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணேன்னு போசனம். சக்ஷுர் தேவானாம் உதம் அத்தியானாம் என்னும் கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்னும் ஜகத்துக்கே பகவான் கண். ஆனா அந்த பெருமானையே லோகத்துக்கு புரிய வச்சிருக்கிற கண்ணு ராமானுஷர் அல்லவா. அவ்வளவிலே சோழனுக்கு கழுத்திலே புண்ணாகி புழுத்து புரண்டான். கிருமிகண்ட சோழனுக்கு கழுத்துல பெரிய நோய் வந்து க்ஷயரோகம் ஏற்பட்டு புற்றுநோய் ஏற்பட்டு கழுத்துல புண்கண்டு போய் கிருமிகண்ட சோழன் இறந்து போனான். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வர கிடுகிடுவென்று அம்மங்கி அம்மாளையும் அழைத்து கொண்டு இந்த சொல்லை சொல்லுவதற்காக வந்திருந்தவர் மாறுநில்லா மாருதி சிறியாண்டான். அவர் கூட அம்மங்கி அம்மாளை அழைச்சிருந்தார். ராமானுஜரிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்லி கூட்டின்னு வருவோம்னு வேகமான வந்து அனுஷ்டானார்த்தமாக திருக்கல்யாணித்துறையில எழுந்துருளி இருக்க செய்தே கோயிலில் நின்றும் எழுந்துருளின சிறியாண்டானும் அம்மங்கி அம்மாளும் உடையவர் திருவடிகளை தாங்கள் ஆனந்த அசுருக்களாலே நனைத்து ராமானுஜர் கல்யாணி புஷ்கரணை கரையிலே தீர்த்தமாடிட்டு எழுந்துருளி இருந்து சிஷ்யாளுக்கு ஏதோ காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். அப்ப இந்த ரெண்டு பேரும் கிடுகிடுன்னு வந்து கீழே விழுந்து சேவித்து கிருமிகண்ட சோழன் மாண்டு போனான், கூரத்தாழ்வான் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளுகிறார், இதுதான் செய்தி என்று சொல்ல, அப்படியா ஆழ்வான நாம் திரும்ப பார்க்க போகிறோமா என்கிற ஆனந்தத்தோட மாருதி சிறியாண்டான் உனக்கு ஏதாவது பெரிய பரிசு கொடுக்கணும். இப்போ அந்த நாள்ல ராஜாக்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா தோழி வந்து சொல்லுவாள், அரசே உமக்கு மகன் பிறந்திருக்கிறான். உடனே அவர் இப்படி எடுப்பார். எடுப்ப உடனே முத்துமாலை எல்லாம் ஒரு மொழி அதை இப்படி கையில் கொடுத்துருவார். எத்தனை நாடகத்துல பார்த்துருக்கோம். அதை போல இப்போ இவர்களுக்கு முத்துமாலையும் தெரியாது, வைரமாலையும் தெரியாது. எப்ப இதை போல உயர்ந்த செய்தி சொல்லியிருக்காரோ இவருக்கு பரிசு கொடுக்கணும்னுட்டு என்கிட்ட இருக்கிறதுலேயே சிறந்தது இவர்களுக்கு சிறக்க கனக்க கொடுக்கலாவது துவயமல்லது இல்லை. இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா கொடுக்கக்கூடியது துவயத்தை தான். ஏற்கனவே சொல்லியிருக்கார், இவர் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனா திரும்ப ஒரு தரம் அமர்த்தி துவய மகாமந்திரத்தை அர்த்தத்தோட உபதேசிக்க ஆனந்தமாக பெற்றார்கள். பிரகலாத வரதனான அழைசிங்கர் திருமலையிலே ஏறி திருநாராயணபுரத்தே மேல சிங்கப்பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்ல நரசிம்மர் மலை, அது பிரகலாத வரதனான அழசிங்கர் மலையிலே ஏறி அங்கே பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு ஒப்பான கூரத்தாழ்வானுக்கும் பெரிய நம்பிக்கும் அபராதம் பண்ணின இவனை கிருமிகண்டனாக்கி நசிப்பித்ததே திருநாராயண பெருமாள் திருமுன்பே சென்று திருவடி தொழுது திருப்பல்லாண்ட அனுசந்தித்து மங்களாசாசனம் பண்ணி நமோ நாராயணாயா என்று கிருதாஞ்சலி புடராய் திருவடிகளை நோக்கி நின்று இனி அடியேன் கோயிலேற போய் வருகிறேன் என்று விண்ணப்பம் செய்ய திருநாராயண பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அடியனுக்கு விடை கொடுத்துடுறதா, அடியன் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், வந்த காரியம் முடிந்தது, அடியனுக்கு விடை கொடுக்க வேண்டும். அப்போது அந்த பெருமாள் வாய் திறந்து திருநாராயணரும் நெடும்போது வாய்விட மாட்டாதே. இவர் இப்படி சொன்ன உடனே கொஞ்ச நாளைக்கு ரொம்ப திகைச்சு போய் என்ன பேசுறதுன்னே புரியாமல் தன் பக்தனை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் மகாத்ம பெருமாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதேய விரகா அதி துஸ்ஸகா என்னும் மகாத்மாக்கள் விரகம் சதியாத மார்தவம். பெருமானுடைய திருவுள்ளம் எவ்வளவு மிருதுவானது, எத்தனை மென்மைன்னா தன்னுடைய அடியார்களை ஒரு நிமிஷம் பிரியறதுக்கு அவரால் தாங்கிக்கிறதுக்கு முடியாதான். அதனாலதான் ராமானுஜர் பிரியரேன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் பேசவே மாட்டாமல் இருந்து உடையவரும் இவர் பதில் பேசலேன்னு உடனே உடையவர் தகைச்சு போட்டார். இவர் எங்கேயானு இங்கேயே இருன்னு சொல்லிட்டார்னா என்ன பண்றது, அப்ப நம்மால மீற முடியாது இல்லையோ. அதனால ரொம்ப வேகமா அவருக்கு சுவாமி பதில் சொல்லிட்டார். உடையவரும் நீர் உள்ளதனையும் இங்கே இரும் என்று கோயிலிலே நியமித்தருளிற்றே. அடியன் கத்தியத்திரையும் விண்ணப்பம் பண்ணும் போது என்ன பண்ணணும்னு கேட்டேன். யாவத் சரீர பாதம் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன் அங்க சொன்னது தேவரீருக்கு ஞாபகம் இல்லையோ என்றார். அப்படின்னு அதை மாத்தி இந்த பெருமாள் இப்ப சொல்ல முடியாது இல்லையோ. அதனாலதான் அவரிடம் அப்பவே வார்த்தை வாய்ந்தார், ஆகில் ஆகில் புறப்பட்டு போம் என்ன திருநாராயண பெருமாளும் ஆகில் அப்படியே செய்யும் என்ன அர்ச்சக முறையென திருவுள்ளமாய் அருள எம்பெருமானாரும் புறப்பட்டருளி 50 பார்த்து திருநாராயணனையும் செல்லப்பிள்ளையும் மங்களாசாசனத்துடனே சதா தரிசனம் பண்ணி கொண்டிருங்கள். இவர் ரொம்ப செல்லப்பிள்ளை, ஜாகிரதையா பார்த்துக்கணும். மற்ற பெருமாள்லாம் மூத்த பெருமாளை பார்த்துக்கிறாப்புல இவரை பார்த்துக்க முடியாது. இவருக்கு ரொம்ப பாலமுது காய்ச்சறதோ பிரசாதமோ புஷ்பமோ உபசாரமோ பார்த்து பார்த்து இளவரசனுக்கு பண்றாப்புல பண்ணணும். ராஜாவிடத்துல கூட நம்ம தப்பா பண்ணா சரி போனா போறது ரொம்ப நாள நம்மோட இருக்கான்னு விட்டுருவார். ஆனா இளவரசன் வந்த பிற்பாடு தப்பு பண்ணும், சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் பெரிய தண்டனை கிடைக்கும். நம்ம எங்கேயான மூத்த முதலாளியோட வேலை பார்த்துருப்போம் 30 வருஷம், அதுக்கப்புறம் அவர் ஓய்வு எடுத்து விடுவார். அவருடைய பிள்ளையை கொண்டு அதே நாற்காலியில் உட்காந்து வச்சிருவார். அநேகமா பழைய வாழ இருந்தவாள்லாம் விட்டுட்டு போடுவார். அதுக்கப்புறம் இவர் சுவாமி இது நம்மோட ஆகாது, ஏன்னா அவரோட இருந்தோம் ஏதோ சரியோ தப்போ அவர் ஒத்துன்னு போயிட்டு இருந்தார், இந்த பிள்ளை எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிப்பார்னா அதுதான் செல்ல பிள்ளை. இப்போ அதனால செல்லப்பிள்ளை இடத்துல ரொம்ப ஜாகிரதையா நடங்கோள், பார்த்து பார்த்து கைங்கரமானோம், திருவாராதனமும் நடத்தி கொண்டு சேவித்திருங்கோள் என்று நியமித்தருள 50 ஸ்ரீபாதத்திலே விழுந்து சேவித்து தேவரியர் திருவடிகளை பிரியில் தரிக்க மாட்டோம். எல்லாம் சரி,
நாம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம், ஆனா உம்மை விட்டு விட்டு நாங்கள் எங்க உயிர் வாழும் என்று பிரார்த்திக்க தன் சங்கல்ப விசேஷத்தால் அப்போதே ஆச்சரியமான ஒரு திருமேனி, ராமானுஜருடைய திருமேனி. அந்த திருமேனி தான் தமருகந்த திருமேனி. 3 முக்கியமான திருமேனிகள். ஒன்று ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் திருமேனி, அது தானான திருமேனி. அதாவது தானான திருமேனி ஸ்ரீரங்கத்திலே, தான் உகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூரிலே, தமருகந்த திருமேனி திருநாராயணபுரத்திலே. அடியார்கள் ஆசைப்பட்டு உகந்திருக்கிற திருநமேனி திருநாராயணபுரத்திலே. தானேதான் கீழே வசந்த மண்டபத்தில் திருப்பள்ளிப்படுத்தப்பட்டார். அதனால ஸ்ரீரங்கத்திலே. இவ்விடத்திலே தான் உகந்த திருமேனி அது ஸ்ரீபெரும்புதூரிலே. அதுல இப்ப நாம பார்க்கறது தமருகந்த திருமேனியாய் தம் விக்கிரகத்திற்கு படியெடுத்தா போலே விளங்குகிற தம்முடைய அர்ச்சாரூப விக்கிரகத்தை அவதரிப்பித்து. இன்னைக்கு நீங்க திருநாராயணபுரத்துல போய் சேவித்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற உடையவரை விட ரொம்ப இளைஞரா இருப்பார். அவருடைய கண்ணக்கதுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பளபளான்னு, இப்பவே மாம்பழத்தினுடைய கதுப்பு எப்படி இருக்குமோ அப்படிதான் அவருடைய கண்ணம் இருக்கும். இப்படியே இன்னைக்கு எழுந்துள்ளிருக்கார், நாளைக்கு எழுந்துள்ளிருப்பார். அப்படியே அது திருநாராயணபுரம் பெருமாள் எப்படி பளபளான்னு இருப்பாரோ அவரை சேவிச்சு இவரும் அவ்வளவு பளபளான்னு ஆயிட்டார் போடும். அதனால இன்னும் இளம மாறாமல் சின்ன வயசோட எழுந்துள்ளிருப்பார். கையிலெல்லாம் செவிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எல்லாரும் இப்படி தள்ளி போட்டு இருக்காளோ இல்லையோ அதை போல ரொம்ப ஆச்சரியமா ஒரு வளையல் சாத்தின்னு இருப்பார். அதுக்கு பக்கத்திலேயே சங்கிலி ஆட்டமே, முறுக்கு சங்கிலியில வளையல் பண்றாளோ இல்லையோ அதை போல சாத்தின்னு இருப்பார். அவரை இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல இருந்து சேவித்தோம்னா நல்லா பருத்து இருக்கிற கபோலம், கண்ணனுக்கு எப்படி யசோதை தொட்டு இந்த கண்ணமெல்லாம் பருத்து இருக்குமோ அதே போலத்தான் திருநாராயணபுரத்தில் உடையவர் இன்னைக்கு எழுந்துள்ளி இருக்கிறார். மேலும் சாதிக்கிறார், திருவாராதனமாக இறங்கி அருளி அவர்களை குறித்து செல்லப்பிள்ளை கிணற்றின் கரையில் பிள்ளையாயிருக்கும். செல்லப்பிள்ளை எப்படிப்பட்டவர் தெரியுமோ? கணத்தங்கரையில இருக்கிற பிள்ளை அப்படின்னா எப்ப வேணா கால் தடிக்கு விழுந்துட்டு நீ தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிடும்னு அர்த்தம். அந்த பிள்ளை கணத்தங்கரையில் இருக்குன்னாலே நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா அங்க கண்ணை வச்சுட்டே இருக்கணும். யாரும் அப்புறம் பிள்ளைய குத்தம் சொல்லவே மாட்டா. இவ பார்த்துட்டே இருந்தோ விளக்கி இருக்க வேண்டாமோன்னு அம்மாவை தான் கேள்வி கேட்பா. அதனாலதான் எதை வேணா பண்ணுவார். சேட்டை அதிகம் செல்லப்பிள்ளைக்கு, ஆனா குற்றம் அத்தனை உங்க பேர்ல வந்துடும். அதனால பெருமாளை ரொம்ப ஜாகிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேணிக்கொண்டு போருங்கோள் என்று நியமித்தருளி அவர்கள் கையிலே செல்லப்பிள்ளையை அடைக்கலமாக காட்டியருள. நீங்க தான் இனிமே செல்லப்பிள்ளையை ஜாகிரதையா பார்த்துக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு அதை அவர் என்ன சாதித்தாரோ அது இன்னைக்குமே நடக்கிறது. அந்த கோவில தாயாருக்கு புறப்பாடு தனியா பணம் கட்டினா தாயார் மட்டும்தான் எழுந்துள்ளுவார். பெருமாளுக்கு புறப்பாட்டுக்கு பணம் கட்டினா பெருமாள் மட்டும் எழுந்துள்ளுவார். ஆனா பெருமாள் தாயாருக்கு சேர்த்து பணம் கட்டினா உடையவரை எழுதுவார். உடையவருக்கு தனியா பணம் கட்ட வேண்டிய தேவையே இல்லை. இவா 2 பேருக்கும் புறப்பாட்டுக்கு அவ பிரார்த்தனை திருமஞ்சனம் எல்லாம் பண்றா, பிரார்த்தனை புறப்பாடு பண்ணுவாளோ இல்லையோ அதை போல பெருமாள் தாயாருக்கு கட்டினோம்னா அவ 2 பேரும் எழுந்துள்ளச்சே கூடவே கட்டாட்டாலும் உடையவர் எழுந்துள்ளுவார். எதற்கெனில் தனியா போனா பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, ஒன்னும் பைத்தியம் பிடிக்காது. இவளை அவர் பார்க்க மாட்டார், அவரை இவ பார்க்க மாட்டா. அதனால ஒழுங்கா திரும்பி வந்துடுவாள். ஆனா 2 பேரும் சேர்ந்து போனா பேசிண்டு ஒருத்தருக்கொருத்தர் ஊமத்தங்காய் தின்னா போலே இவர்கள் இந்த ஊருக்கு திரும்பி வருவாளோ லங்கைக்கே போடுவாளோ அப்படிங்கிறதுக்காகத்தான் வேண்டாம். இப்ப நீங்க சொன்னது நேர வியாக்கியான பங்கி. அணி ஆலி புகுவர்களோன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். கல்வன் கொல் யானறியேன் கரியானொரு கால வந்து வெள்ளிவளை கைப்பத்த. கல்வன் கொல் யானறியேன். ராத்திரி முழுக்க திருமங்கியாழ்வார் பரகால நாயகியோட தாயார் ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கா. பாதராத்திரி 1 மணி இருக்கும் தோழி. நெடுன்னு தூண் அளவுக்கு உயரமா கருப்பா உள்ள பிள்ளை வந்தார். 8 அடி இருக்கும். அந்த பிள்ளை வந்து என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற என்னோட பெண்ணு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்றேன், பெண்ணே என்னோட வா அப்படின்னு சொன்ன உடனே இவளாவது நாம் பெத்து வளர்த்தவ எங்கிட்ட சொல்லக்கூடாதோ? கையை உதறிண்டா, எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலே. அந்த பிள்ளை கையை பிடிச்சு இழுக்கிறா, இவ கையை கொடுக்கறா. 2 பேரும் ஆனந்தமா நடந்து கிளம்பி வெளியில போயிட்டா. எங்க போயிருப்பாளோன்னா 2 பேரும் எங்க போயிருப்பாளோ? அணி ஆளி புகுவர்களோ திருவாலி திருநகரிக்கு போயிருப்பாளோ, வந்தது வயலாளி மணவாளம். அப்போ திருவாலி திருநகரிக்கு போயிருப்பாளோ இல்லை எங்கேயான பேச்சு சுவாரத்தத்துல அங்கைக்கே போயிருப்பாளோன்மோ. அதனாலதான் அணி ஆளி புகுவர்களோன்னு சந்தேகம். அதே திருக்கோளூரை பத்தி நம்மாழ்வாருடைய பாசுரம் வரும்போது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பெத்தலையும் எல்லாம் கண்ட நெம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணில் அவன்சீர் வளம் மிக்க அவனூர் விலவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. ராத்திரி முழுவதும் பராங்குஷநாய்க்கு தாயாரோட படுக்கையில படுத்திருந்தா. கார்த்தால பராங்குஷநாய்க்கு எழுந்திருந்து எங்கே திருக்கோளூர் வைத்தமானிதி பெருமான் தேடிண்டே போயிருக்கா. நிச்சயமா என் பொண்ணு திருக்கோளூருக்கு தான் போயிருக்கா. இது நம்மாழ்வாருடைய தாயார் பாசுரம். என் பொண்ணு ஆலிக்கு போயிருப்படா லங்கைக்கு போயிருப்படா. இது திருவங்கியாழ்வார் தாயார் பாசுரம். ஏன் அவளுக்கு அவ்வளவு சந்தேகம், இவளுக்கு துளி கூட சந்தேகம் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. நம்மாழ்வார் பராங்குஷ நாய்க்கு தனியா தேடின்னு போனார், நேர திருக்கோளூர் போடுவார்னு தெரியும். ஆனா பரகால நாய்க்கு வயலாளி மணவாளை வந்து அழைச்சின்னு போயிருக்கார். ஒருத்தருக்கொத்தர் கையை பிடிச்சுன்னு பேச்சு சுவாரத்தில் எங்க போறோன்னு அவளுக்கு தெரிய போறது இல்லை. பேசிண்டே லங்கைக்கு போட போறான். அதனாலதான் அணியாளி புகுவர்களோன்னு விட்டால்
அதே போலத்தான் இங்கேயும் இப்போ கல்யாணி நாச்சியார செல்லப்பிள்ளை பார்க்க, செல்லப்பிள்ளையை கல்யாணி தாயார் பார்க்க, ஒத்தருக்கொத்தர் பேசிட்டு யாதவாத்திரியிலேருந்து இறங்கி எங்கேயான்னு போயிட்டாள்னா அதனால உடையவர் கூடவே போடுவார். போய் சரியா பார்த்து எந்தெந்த மூலையில திருமணமோ அங்கங்க பல்லக்க திருப்பின்னு வந்துட்டு இந்த பெருமாள் தாயார் ஆஸ்தானத்துல திரும்ப எழுந்துள்ள பண்ணிட்டு தான் அவர் தன்னுடைய சன்னிதானத்துக்கே போவார். கார்த்தால தினப்படி உடையவர் எழுந்திருந்து அப்புறம்தான் 2 பேரையும் எழுப்பி ரொம்ப ஆச்சரியமான பிரக்கிரியை. நீங்க போய் சேவிச்சு பார்த்துன்னு வச்சுங்க. ஒரு திருவாதிரை அன்னைக்கு போகிறதுக்கு முடிஞ்சதுன்னா ரொம்ப ஆச்சரியமா திருவாராதனம் திருமஞ்சனம் நடக்கும். அவசரமே இல்லை, கூட்ட நாட்டமே இல்லை, எல்லாத்துக்கும் தனிமை, எல்லாத்துக்கும் ஆனந்தம். அதனால ஒரு குறையும் இல்லாத ரொம்ப ஆச்சரியமா நடக்கக்கூடிய ஊர். ஞான மண்டபம் ஒல்லு மிகுந்த பண்டிதர்கள் வாழக்கூடிய திவ்ய தேசம். இப்படி செல்லப்பிள்ளையை அடைக்கலமாக காட்டி கொடுத்தருளி திருவிளக்கு, திருமாலை, சாத்துப்படி முதலான உபசாரங்கள் எல்லாம் நன்றாக பேணிக்கொண்டு செய்திருங்கள். தொழுவதாய் திருவுள்ள முருகி திருக்கண் துளிக்க திவ்ய விமானத்தையும் திருப்பதியின் திருச்சோலை எழில்களையும் திருமண் குவைகளையும் புரிந்து புரிந்து பார்த்து பார்த்து மேலேந்து விடை பெற்று கீழே வரார். பிரியாவிடை சிவலிபுத்தூர்ல இப்பவும் பிரியாவிடை உற்சவம் நடக்கும். ஆண்டாளே வடபெருங்கோயிலுடைய சன்னிதானத்துக்குள்ள போய் எந்திரொலை பண்ணிட்டு அரையர் சுவாமி சேவிச்சுன்னுட்டு கதவை திறந்து அப்புறம் பிரியாவிடை பெற்றுட்டு வர்றதுக்குள்ள 1.5 மணி நாள். ஒரு அடி, அரை அடி, காலடியா வச்சு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் ஆண்டாலும் வடபெருங்கோயிலுடையானும் ஒன்னா எழுந்துள்ள இருக்கிறது. அதனால பிரியாவிடபத்தின் வருவாள் இல்லையோ அதை போல மண்டபம், கோபுரம், பிராகாரம், மண்ணு கிடைத்த இடம், மேல அழிசிங்கருடைய சன்னதி, இப்படி திருநாராயணபுரத்துல ஒன்னொன்னா பார்த்து கொண்டு கீழே எழுந்துள்ள திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி எழுந்துள்ளுகிறார். மனோஜ்ஞ வர யோகீந்திர மானசாம்போஜ பானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம். யதுசைலத்தில் வாழக்கூடிய யதிராஜரே மங்களம். மனோஜ்யவர யோகீந்திர மானசாம்போஜ பானவே, மானச அம்போஜ பானவே, மனோஜ்யவரர்களான யோகீந்திரர்கள். யோகீந்திரர்களுடைய திருவுள்ளமாகிற தாமரை இருக்கே, அந்த தாமரை எப்போதும் மலர வைக்கும் சூரியனை போன்ற ராமானுஜா யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம்ங்கிறது அந்த திவ்ய தேசத்தில் ராமானுஜருக்கு மங்களம். ஆங்காங்கு ராமானுஜருக்கு மங்களம் பாடுறாலும் இல்லையோ அது போல திருநாராயணபுரத்து மங்களம்ங்கிறது இதுதான். யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம்.